மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றுட்டு இப்போ தமிழ்நாடு திரும்ப போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் வைத்த அந்த கோரிக்கைகள், நீட் விலக்கிலிருந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த டெல்லி பயணம்? கடந்த முறை நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. கடந்த முறை டெல்லி பயணத்தப்போ இவர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க மறுத்துட்டாரு, பிரதமருடன் போதிய நேரம் செலவிடவில்லை, ஹோம் மினிஸ்டர் சந்திக்க மறுத்துட்டாருன்ற பல்வேறு விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை தமிழ்நாடுக்கு நலன் தரக்கூடிய நிறைய கோரிக்கைகள் மனோட போய் சந்திச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த நித்தி ஆயோக் நிதியை ஒதுக்கும் சக்தி அதுக்கு கிடையாது. இது ஃபைனான்ஸ் கமிஷன் கிடையாது. இது ஒரு கருத்து மேடை. அந்த மேடையில் நீங்கள் போய் உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய பார்வை, உங்களுடைய விஷன் அதை நீங்கள் சொல்கிறீங்க. அது நேற்று அவர் செஞ்சது அவருடைய விஷன் ஸ்டேட்மெண்ட், அவருடைய பார்வை அறிக்கை. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, இன்னையிலிருந்து 10 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை $1.5 trillion உயர்த்தணும்னு ஆசைப்படுறாரு. இதற்கு முன்னாடி இருந்த அரசு 2030 அதை 1 trillion கொண்டு போயிடணும் அப்படின்னு நினச்சது. ஸோ அதுக்கும் மேலே அவர் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் அவர் யோசித்து என்ன சொல்கிறாரு, இந்த 10 ஆண்டுகளில் இன்றைக்கி 2026 2036க்குள்ளே $1.5 trillion பொருளாதாரமாக தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ஒரு மிகப்பெரிய மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு $375 பில்லியன் ஒரு பொருளாதாரம், $400 பில்லியன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது மாதிரி கிட்டத்தட்ட நாம் 4 மடங்கு இன்னும் 10 ஆண்டுகளில் உயர வேண்டும். அதுக்கு நம்ம ரொம்ப முனையணும், நிறைய சிரமப்படணும், சட்டத்திட்டங்களை சீரமைக்கணும், அந்நிய முதலீடுகள் வருவதற்கு நிறைய வழி பண்ணணும், ஏது பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தை நாம் தரணும். அவர்களுக்கு என்ன வேணும், பொதுவாக வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வரணும் அப்படின்னா முதல்ல தேவை மின்சாரம் தடையில்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணீர் தேவைப்படும். அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்யக்கூடிய மனித வளம், அது ஸ்கில்டு ஸ்டாஃப், ஸ்கில்டு லேபர், அதெல்லாம் தரணும். அந்த 3ம் நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிகப்பு நாடா, ரெட் டேப், அவங்க பல இடங்களுக்கு போய் அனுமதி வாங்கிறதுக்குள்ளேயும் மூச்சு முட்டிடும். அப்படி இல்லாத அவர்களை அதை எளிமைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து நாம் கொண்டு வரணும். இது வெளிநாட்டு முதலீடுகள். அதுக்கப்புறம் உள்ளேயே இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை பெருக்குவது. அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. இதெல்லாம் ஒரு பெரிய கனவு. அந்த கனவை அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம். அது பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. அதுதான் அவர் நேற்று பேசினதுலேயே மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, 5 லட்சம் இளைஞர்களுக்கு அவர் தொழிற்பயிற்சி, இன்டர்ன்ஷிப், இடைநிலை பயிற்சி அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது இளைஞர்களை முன்னிறுத்தி அவர் மையப்படுத்தி அவர்களை மேலே கொண்டு வரணுன்ட்டு ஆசைப்படுறது தெரியுது. கோயம்புத்தூரில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கணும், மதுரைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் 2வது. ஆமாம், அதையும் சொல்லியிருக்காரு. முதன்முறையாக அந்த மேடையில் திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நாளாக நம்ம கேட்குற ஒரு கோரிக்கை. இது அவங்க செவிமடுப்பாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கடைசி பக்கத்தில் தான் நீட்டை பற்றியும் இருக்குது. நீட்டிலிருந்து விலக்கு தாங்க அப்படின்றாரு. அப்புறம் அந்த சமர சிக்ஷா அபியான், அந்த திட்டத்தில் தர வேண்டிய ஒரு 3000 சில்லற கோடி ரூபாயை நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கி தரணும், எந்த நிபந்தனையும் இல்லாமல் தரணும், எந்த விதமான கெடுபிடிகளும் இல்லாமல் நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர வேறு அந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளத்தை அதை ஒரு தேசிய கேந்திரமாக, தேசிய மையமாக நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு. இது ஏற்கனவே முன்னாடி அவர் போய் பிரதமரை பார்க்கும் பொழுதும் ஒரு 3 அந்த மாதிரியான தேசிய நிறுவனங்களை தமிழகத்தில் நீங்கள் நிறுவ வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். அதனுடைய தொடர்ச்சியை அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னும் நிறையா அவருடைய அவாவை, அவருடைய பேராவலை, எம்பிஷன், அதெல்லாம் சொல்கிற ஒரு அறிக்கையாக அது இருந்துச்சு. இந்த முறை பெரிய சர்ச்சை எதுவும் இல்லை. ஒரே ஒரு சர்ச்சை மட்டும்தான். அவர் செய்தியாளர்களை
இந்த முறையும் சந்திக்கலை அப்படின்ட்டு. அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் மறுபரிசீலனை பண்ணி அவருடைய அணுகுமுறையை அவர் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். எல்லா நேரமும் சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை, சந்திக்காமல் இப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரே முடிவு பண்ணி அதை பண்ணலாம். இப்போ பொலிட்டிக்கலாக பேசுவோம் சார். என்னென்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு இண்டி கூட்டணின்னு அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லா மாநிலங்கள்லேருந்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து டெல்லியில் பங்கேற்றாங்க. அந்த கூட்டத்தில் வந்து திமுகவும் ஆம் ஆத்மியும் மட்டும் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தி கூட்டணியில் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணி தாவேகா பங்கேற்க போகிறாங்களா? ஏன்னா தாவேகாவுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கிடைத்த ஒரு ராஜ்யசபா இடத்தையும் வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணி இந்தி கூட்டணியில் விஜய் அவர்களை பங்கேற்க வைக்க போகிறாங்களா? இன்னும் சில யூகங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னா, தேசிய அளவில் இந்தி கூட்டணியிலேயே ஒரு ஒருங்கிணைப்பாளராக விஜயை நகர்த்துறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்குது, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியும் சில யூகங்கள் தெரிவிக்குது. அதற்கான வாய்ப்புகளாக இருக்கா? திமுகவை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா தாவேகா? தாவேகாவுக்கு ஒரு அழைப்பு இண்டி கூட்டணியிலிருந்து வந்தால் ஆச்சரியப்பட முடியாது. அது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா திமுக அதில் கலந்துக்கல. காங்கிரஸ் இருக்கிற இடத்துல அவர்களால் எப்படி இனிமேல் இருக்க முடியும்ன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸை வந்து அரசியல் எதிரியாக பார்க்கிற பல கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். மார்க்சிஸ்டுகள் இருக்கிறார்கள், திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறார்கள், எல்லாம் என்ன. அதனால் இப்போ திமுக ஒருவேளை மறுபரிசீலனை செய்யலைன்னா, அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க முடிவு பண்ணலைன்னா, தாவேகாவுக்கு அவங்க அப்போது எந்த மாற்றமும் இருக்காது. அவர்கள் முடிவெடுத்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தாவேகா தான் வந்து அது அங்கே போகிறதுன்றது இயல்பாக நடக்கக்கூடியது. இண்டி கூட்டணி தலைவர்களை பொறுத்தவரையில் அதுதான் வந்து என்ன நார்மல், நியூ நார்மல், ஒரு புதிய இயல்பு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ அது தாவேகாவுக்கு நல்லதான்னு தெரியல. ஒரு தயக்கம் இருக்குது. காரணம், மத்தியில் ஆளக்கூடிய பாஜக காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையிலும் இடம்பெற்ற வச்சுருக்காங்க இங்கே தமிழக முதலமைச்சர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க டைரெக்டாக இந்தியா கூட்டணியில் பங்கு பெறது வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு உகந்ததாக இருக்காது. அதனால் அவங்க இண்டி கூட்டணியில் சேர்ந்து தான் பாஜக எதிர்ப்பை செய்யணுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ திமுக வந்து இண்டி கூட்டணியில் நாளைக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம், அவர்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டார்களா? எதிர்ப்பார்கள். அதனால் அதில் சேர்ந்தாதான் பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு கூட்டணி அது. அதில் ஆம் ஆத்மி இல்லையே, அவர்கள் என்ன பாஜகவுக்கு நண்பர்களா என்ன? அதில் நிறைய கட்சிகள் இல்லை, பல கட்சிகள் இல்லை, எல்லா அக்காலிகளும் அதில் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் தாவேகா முன்னாடி இருக்கக்கூடிய சவால்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசியல் சவாலை விட முக்கியமாக அவர்கள் முதல்ல அவங்களுடைய கட்சியை கட்டமைப்பது. அதுக்கு அதிமுகவிலிருந்து வரக்கூடிய சிலர் துணை நிற்கலாம். அது தவிர இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இயல்பாகவே இருக்குது. பல பேர் அவர்களை நாடி வராங்க. அவங்க அந்த கட்டமைப்பை செய்யணும். முதல்ல ஒரு விவசாயி வந்து அகல உழறதை விட ஆழ உழறது தான் விரும்புவான். அதனால் அதை அவங்க பண்ணணும், தங்களை கட்டமைச்சுக்கணும். பல இன்னைக்கு 100க்கு மேலே மாவட்ட செயலாளர்கள் இருக்கார்கள். அதெல்லாம் அவங்க வந்து சீரமைக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும். அமைச்சர்களுக்கு பயிற்சி தரணும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி தரணும். ஒரு நல்ல தூய்மையான நிர்வாகத்தை நடத்துவது, அதை வந்து அவங்க கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அரசியல் நகர்வுகள்லாம் 29க்கு முன்னாடி பெரிய அளவில் அவசியமானு எனக்கு தெரியல. அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். இவர்கள் ஒரு வலிமையான ஒரு கட்சியாக தொடர்ந்து இருக்க போகிறார்கள், அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்க போகிறார்கள் என்ற பட்சத்தில் அங்கிருந்து டெல்லியிலிருந்து இவர்களை நாடி தானாகவே வருவார்கள். எப்படி நிதிஷ்குமாரை பாஜக நாடி போச்சோ, அல்லது சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாணையும் அவங்க எப்படி நாடி வந்தார்களோ, அது மாதிரி இவர்களுக்கு உரிய ஒரு இடத்தை எந்த கூட்டணி அங்கே வந்தாலும், பாஜக ஆகட்டும் அல்லது இண்டி கூட்டணி ஆகட்டும், இவர்கள் இல்லாமல் அவர்கள் ஒரு இடத்திற்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் போக முடியும்னு நான் நினைக்கல. இவர்கள் எந்த நகர்வையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நல்ல நிலையில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அதனால் இந்த திருசங்கு சொர்க்கத்திலேயே இவர்கள் பயணமாகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிதாக தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதாக அறிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், ஸோ அவர் வந்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உள்ளடக்கிய ஒரு அரசியல் கட்சியை வந்து நான் கட்டமைக்க போகிறேன், இதில் நிறைய டெக்னோகிராட்ஸ்லேருந்து ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்க போகிறேன்றதும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.
இது வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான ஒரு அரசியல் சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்பட போகுது? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அரசியலையே வந்து பார்த்து பரிச்சயப்பட்டவர்கள் தமிழ் மக்கள். ஆனால் இந்த முறை டிவிகே ஆட்சிக்கு பிறகு அண்ணாமலை இப்போ புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த பிறகு இந்த நிலையில் வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. ஸோ எதிர்கால அரசியல் எதை நோக்கி நகருதுன்ற பல ஆயிரம் கேள்விகள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த புது அரசியல்? இல்லை, அவருடைய வருகை வந்து நம்ம வரவேற்கணும். அவரை மாதிரி படித்தவர்கள், இளைஞர்கள், நல்லெண்ணம் கொண்டவர்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றதுன்றத ரொம்ப தயங்கி பண்ணுறவங்க, அதை உடைச்சி அவர் வந்திருக்காரு. முன்னாடி 2000 எப்போவோ ஐஐடியில் படித்தவர்கள் சிலர்லாம் சேர்ந்து இங்கே தேர்தல்களில் போட்டியிட்டதெல்லாம் கூட நடந்துச்சு. அதை விட இது எவ்வளவோ பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலைக்குன்ட்டு ஒரு ஆதரவு தளம் இருக்குது. அவர் மேலே மயக்கம் உள்ளவர்கள் கணிசமான பேர் இருக்கிறார்கள். அதுவே போதுமான்னு தெரியல எனக்கு. அரசியல் களத்தில் வந்து அந்த ஆட்டத்தை ஆடுவதற்கு அது மட்டுமே போதுமான்றது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள், நீங்கள் எடப்பாடியை விட்டுட்டிங்கன்னா, மு.க. ஸ்டாலினை ஓரளவுக்கு அவர் விட்டுட்டிங்கன்னா, தமிழர்களை நீங்கள் 52லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக ஆளுமை மிக்க வசீகரமிக்க தலைவர்களையே அவர்கள் நாடி இருக்கிறார்கள். அதில் பக்தவச்சலம் மட்டும் விதிவிலக்கா நீங்கள் வச்சுக்கலாம். அவர் இடையில வந்தவர், அவருக்குன்ட்டு யாரும் இல்லை. மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய வசீகர ஆளுமைகள் சமீப காலங்களில். அதனால் அவங்க அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு முதல்வர் விஜய் அந்த இடத்துல இருக்கார். அவர் அந்த இடத்த தக்க வச்சுக்குவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சீமானாக அண்ணாமலை உருவாவதற்கு அவர் ஒரு சக்தியாக, அவருக்குன்ட்டு ஒரு ஆதரவு தளமும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வரவேற்பறைக்கும் போய் உட்கார வேண்டும். அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறது வந்து ஒரு வசீகர ஆளுமை தான் கொண்டு போகும். விஜய் அவர்களுக்கு கிடைத்த மாதிரி ஒரு புகழ் வந்து அண்ணாமலைக்கு இருக்கான்னா, அதுல விஜயகாந்துக்கே அதுக்கு நடக்கலை. விஜயகாந்துக்கே திரைப்படங்கள் மூலமாக ஒவ்வொரு வரவேற்பறையிலும் போய் உட்கார்ந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கே அது வந்து கைகூடலை முழுசா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அறிவார்ந்த தளத்தில் நீங்கள் அரசியல் ஆட வருகிறீர்கள் என்றால் அறிவார்ந்தவர்களை மட்டுமே கொண்டது அரசியல் அல்ல. அது ஒரு சின்ன பகுதி. அதை தாண்டி கிராமங்களில், சாமானியர்கள், தேநீர் கடைகளில், சாமானியர்களிடத்தில், பாட்டிகளிடமும், கடைத்தெருவில் சின்ன கடை வைத்து தெருவோர வியாபாரிகளிடமும் அரசியல் மண்டி இருக்கிறது. அதனால் அவர்களை போய் நீங்கள் எப்படி தொட போகிறீங்க? இது வந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் வந்திருக்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதற்கு முன்னாடி வைகோ தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வந்த பொழுது கூட ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சு. அவர் ஒரு அடுத்த முதல்வராக வருவார் அப்படின்லாம் நினச்சாங்க. ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் அவர். அவருடைய பேச்சுக்கும் அவருடைய மிகப்பெரிய செயல் வீரர் அவர். ரொம்ப எத்தனை நடப்பயணம் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. நான் வந்து இப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சிறிய ஆளுமையாக அவர் உருவாகலாமே தவிர இந்த தமிழக அரசியலை புரட்டி போடும் அளவிற்கு அவருடைய அரசியல் இருக்க மாட்டேது எனக்கு தெரியல. சரி, இன்னொரு புறம் திமுகவும் தோல்விக்கான காரணங்கள்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கான காரணங்களை வந்து குழு அமைச்சு இப்போ அந்த குழுவும் வந்து அறிக்கையை வந்து திமுக தலைவரோட வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. திமுக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸுக்கு தயாராகக்கூடிய சூழல் இருக்காங்களா? ஆனால் இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தொடங்கி மூத்த நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே வந்து 70 கடந்தவர்கள். ஸோ இவங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமோ இல்லை புதிதாக வரக்கூடிய அண்ணாமலை அவர்களுடனோ ஒரு கடுமையான போட்டியில் ஈடுபட்டு தக்க வச்சுக்கிறோன்னா இவங்க வந்து நிறைய ரீஷப்பிங் பண்ணணும், இருக்கக்கூடிய குறைகள்லாம் வந்து களையணும்ன்று நிறைய பல்வேறு கோரிக்கைகளும் வந்து வலுத்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை முழுமையாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்காங்களா? காரணம் தாவேக்காவா இருந்திருக்கா? இல்லை, தாவேக்கா அவங்கள வந்து ஒரு மறுபரிசீலனையை, ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதை வந்து அவங்க எப்படி எடுத்துகிட்டு பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். கைப்புண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை? எதுக்கு இந்த குழு அமைச்சு எல்லா மாவட்டத்துக்கும் போகணும்? எல்லாருக்கும் தெரியும் அது என்னென்ன குறைகள் அவங்ககிட்ட இருக்குன்ட்டு. அவங்களுக்கே தெரியும். பட் இப்போ இன்கால அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வியூக வகுப்பு நிறுவனங்கள்னு ஒன்று இருக்காங்க சார். அவங்க தான் வந்து கட்சியை இந்த தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு. அதனால அதல்ல, நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டீங்க, அதுதான் பெரிய சிக்கல். அப்புறம் உங்களுடைய மாவட்ட ஆளுமைகள் எல்லாருமே ஒரு குறுநில மன்னர்களாக செயல்பட்டார்கள். அதிகாரம் உங்கள் தலைக்கு உள்ளே போயிடுச்சு.
அது வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த விலை தான் இது. இதில் வந்து வயதானவர்கள் பல காலமாக பதவிகளில் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு ஒரு செய்தி. அது அவர்களெல்லாம் நல்லவர்களாக இருந்தால் அவர்களை வெளியில் தூக்கி போடுறதுக்கு யாருக்கும் மனசே வராது. அவர்கள் மக்களோட மக்களாக இருக்காங்க. என்னம்மா இவ்வளோ வயசாகுது, இந்த மனுஷன் இப்படி பாடுபடுறாரே அப்படின்ற பேச்சு ஒருத்தருக்காவது இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. மிக எளிய குடும்பங்களிலிருந்து பின்னணியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய மிக 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 பெரிய ஆளுமைகளாக ஏதோ பொருளாதார ரீதியாகவும் இருந்துட்டாங்க. அவ்வளோ பெருசாக இருக்காங்க. அதுதானே, இதுக்கு என்னத்துக்கு வந்து குழு அமைச்சு மாவட்டம் தூரம் போய் இல்லை என்ன விசாரிக்க போறீங்க? உள்குத்து எங்கே நடந்துச்சுன்னு வேணால் தெரிஞ்சுக்கலாம். அதை கூட வந்து எவ்வளவு துணிவாக அந்த குழு கிட்ட சொல்ல முடியுன்றதும் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து இந்த கட்சிக்கு ஒரு சுயபரிசோதனைக்கான காலம் இது. அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணத்தையும் மனசையும் மாற்றிக்கொள்ளணும். தே ஹாவ் டு கோ பேக் டு த ரூட்ஸ். அவங்க எங்கிருந்து புறப்பட்டாங்களோ அதே இடத்துக்கு மீண்டும் அவர்கள் அதை தேடி போக வேண்டும். அதுதான் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவர்களை மறு வடிவமைத்துக் கொள்வதற்கும் அவர்களை இந்த தமிழக அரசியலில் ஒரு நிரந்தர சக்தியாக அவர்கள் மாறுவதற்கும் உள்ள ஒரே வழி. நிறைய பெண்களை கொண்டு வரணும், நிறைய இளைஞர்களை கொண்டு வரணும், நிறைய ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்துகள் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் ஆதி திராவிடர்கள்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் மாறணும். இதையெல்லாம் சீமான் கிட்டேருந்து கற்றுக்கலாம், தாவேக்கான்றேன் விசிகா கிட்டேருந்து கற்றுக்கலாம். இதெல்லாம் அவர்களே பண்ணும்பொழுது உங்களால் ஏன் பண்ண முடியல? பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணலாம். இல்லை, இதில் கருத்து தெரிவித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து திமுக வருங்காலங்களில் தனித்தே போட்டியிடணும்னு சொல்லி நிறைய பேர் வலியுறுத்தி இருக்கிறதாகவும் ஒரு செய்திகள்லாம் வருது. இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படியே வந்து தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ திமுக பக்கம் பெரிய கூட்டணி கட்சிகள்னு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. காங்கிரஸ் போனதுனால அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த ஒரு பிம்பமும் திமுகவுக்கு இப்போது அது மங்கியிருக்கு. வரும் காலங்களில் திமுகவுக்கு கடினமான காலமாக இருக்குமா, இல்லை தனித்து போட்டின்ற சூழ்நிலையில் வந்து? இல்லை, ஏற்கனவே தனித்து போட்டியிட்டிருக்கு. 77 தனித்து தான் போட்டியிட்டுச்சு. 62 வரைக்கும் தனித்து தான், 57ம் 62லும் தனித்து தான் போட்டியிட்டார்கள். அதுக்கப்புறம் 67 தான் கூட்டணி. 77லையும் தனித்து தான் போட்டி. 230 இடங்களில் திமுக நின்றுச்சு. 4 இடங்களில் அவங்களுக்கு வேண்டிய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி நின்றுச்சு. அதில் 25% வாக்குகளை அவர்கள் 4 முனை போட்டியில் வாங்கினாங்க. தனியாக நிற்பது வந்து அவர்களுக்கு நல்லது. பல பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்கும். 2வது அதிகாரப்படுத்தலாம் நிறைய பேரை. அதனால் அதை பண்ணலாம். இது வந்து ஒரு பின்னடைவுன்னு பார்க்காத, இது ஒரு வாய்ப்பு. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜை, ஒரு இழப்பை ஆதாயமாக, ஒரு வருவாயாக, ஒரு பலனாக மாற்றுவதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பு. அதை நீங்கள் பண்ணலாம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், வரும் காலங்களில் பார்க்கலாம் ஒவ்வொரு கட்சியோடைய நகர்வுகள் என்னவா இருக்குன்றதை. நேரம் ஒதுக்கி தகவலை பார்த்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.